அனைவருக்கும் வணக்கம். பாபத்துவமான சந்திரன் என்ன பலன் தருவார் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சந்திரன் கெடுவது எந்த நிலையும் நல்ல நிலை அல்ல. ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் லக்னாதிபதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு இணை அமைப்பான ராசியும் ராசிநாதனும் மிக முக்கியமாக வலுப்பெற வேண்டும் என்பது உண்மை. அதிலும் மனோகாரகனாகிய சந்திரன் எந்த நிலையிலும் கெடக்கூடாது. சந்திரன் கெடும் பொழுது சந்திரனுடைய ஆதிபத்தியம் காரகம் இரண்டும் பாதிக்கப்படும். சந்திரனுடைய காரகம் என்ன? மனம், சிந்தனை, செயல், தாய் சுகம், தன் சுகம் எல்லாமே பாதிக்கப்படும். இந்த அமைப்பில் ஒருவருக்கு இப்போ இந்த பாபத்துவமான சந்திரன் திசை நடக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா 23/11/2016 10:10 AM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், விருச்சிக லக்கணத்தில் மகர லக்கணத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. லக்கணத்தில் செவ்வாய், 2ல் கேது, 8ல் சந்திரன் ராகு, 9ல் குரு, 11ல் சூரியன் புதன் சனி, 12ல் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு. அதாவது இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கா. லக்னாதிபதி அங்கே சூரியனுடன் இணையவில்லை, 15 டிகிரி தள்ளிதான் இருக்கார். ஒரே ராசியில் இருந்தாலும் இங்கே தான் இணைவு, சேர்க்கை, பார்வை இதனை டிகிரி அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறுவது. இங்கே லக்னாதிபதி சனி புதனுடன் தான் இணைந்திருக்கிறார், சூரியனுடன் இணையவில்லை. சூரியன் புதனிலிருந்தும் சனியிலிருந்தும் 15 டிகிரி விலகி இருக்கிறார். மேலும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். உச்ச செவ்வாய் லக்கணத்தில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை பெற்று பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எனவே ஜாதகம் ஒன்றும் கெடுதலான ஜாதகம் அல்ல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சூரிய திசை இளமையிலே நடந்துச்சு. சந்திர திசை வந்த உடனே இந்த குழந்தைக்கு அதாவது அலர்ஜி மாதிரியான நோய்கள், தாயாருக்கு நோய் பிரச்சனைகள், மேலும் தந்தைக்கு பிரச்சனை. சந்திரன் ராகு சேர்க்கை தந்தைக்கு எப்படி பிரச்சனை? சிம்மத்தில் அவங்க இருக்காங்கல்ல, தந்தையை குறிக்கக்கூடிய வீடு சிம்மம் அல்லவா. சிம்மத்தில் அதாவது ஒரு தேய்விரை சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனாக இருந்தாலும் அவர் ராகுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். இது நல்ல நிலை அல்ல. ஒரு கிரகம் சனி ராகு போன்ற இருபெரும் பாவத்துடன் இணையும் போது அந்த கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயத்தை முழுவதுமாக இழக்கும். அதுக்காக தாயார் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். காரகம், பாவகம், ஆதிபத்தியம் இதை மூன்றும் கலந்துதான் பலன் சொல்ல வேண்டும். தந்தையார் பாய்க்கலாம், தந்தையார் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படிலாம் இல்லை. சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கார். சூரியன் சனியுடனும் டிகிரியை செய்யவில்லை. எனவே 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். எனவே ஒரு கிரகம் முழுமையாக பலன் தரக்கூடாது என்றால் காரகம், பாவகம், ஆதிபத்தியம் இந்த மூன்றும் கெட்டிருக்க வேண்டும். இங்கே அப்படி இல்லை. காரக கிரகமான சந்திரன் மட்டுமே கெட்டிருக்கிறார். மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் மட்டுமே கெட்டிருக்கிறார். சந்திரன் கெட்டதால் இந்த குழந்தைக்கு அலர்ஜி, சந்திரனின் இன்னொரு காரகமான அதாவது சளி தொல்லை பிரச்சனைகள், தாயாருடைய சுகம், ஏன்னா சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய தாயாருடைய சுகம், சிம்மத்தை ராகு சந்திரன் இருந்து சனி பார்த்தால் தந்தையாரின் சுகம், இவை எல்லாமே இந்த சந்திர தசையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன விமோச்சனம் என்றால், அதாவது தசாபுத்திகள் மாறும்போது இது படிப்படியாக குறையும். குரு புத்தி வரும்போது இந்த குழந்தை நோயிலிருந்து விடுபடக்கூடும். ஏனென்றால் குரு 3ஆம் அதிபதி, 3-11ஆம் இடங்கள் ஒரு பிரச்சனையிலோ அல்லது நோயில் இருந்தோ விடுபடக்கூடிய பாவங்களாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு புத்தியிலிருந்து இந்த நோய் தாக்கம் சிறிதாக குறையும். இதுதான் இந்த ஜாதகத்தின் பாபத்துவ சந்திரன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டாவே என்னதான் லக்னாதிபதி எவ்வளவா இருந்தாலும் சந்திரன் கெட்டால் தன் சுகம், தாய் சுகம், முடிவெடுக்க முடியாத தன்மை. இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த குழந்தை போல்டாக இருக்கும். ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் உச்சமாய் குருவின் பார்வையில் இருக்கார். ஆனாலும் முடிவெடுப்பதில் சற்று குழப்பங்கள் இந்த குழந்தைக்கு நீடிக்கும். இதுவே திருமண பருவத்தில் இந்த சந்திர திசை வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனவாழ்வில் சில பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். அதுக்காக மனவாழ்வு கஷ்டம் முடிஞ்சு போயின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் 7ஆம் பாவங்கள் யாரும் பார்க்கல. சுக்கிரன் 12இல் மறைந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் ஒன்றும் மறைவு ஸ்தானம் கிடையாது. இந்த அமைப்பில் இந்த சந்திர திசை முடியும் வரையிலே சிறு நோய் தொந்தரவுகள் இந்த குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். குரு புத்தியிலிருந்து அது படிப்படியாக நிவர்த்தியாகும். ஏனென்றால் குரு 3ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டோடவே தொடர்பு கொள்கிறார். சரி, இந்த குழந்தைக்கு குழந்தையுடைய தாயார் இந்த குழந்தைக்கு இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா என்று, அதாவது இந்த பாப்பாவுக்கு தம்பி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அதாவது இளைய 2வது குழந்தையை நான் ஏற்கனவே கூறியிருக்கேன். கணவன் மனைவி ஜாதகத்தை விட முதல் குழந்தையின் ஜாதகம் தெளிவாக சுட்டிக்காட்டும் என்பது. இங்கே
மூன்றாம் இடத்து அதிபதி குரு மூன்றாம் வீட்டை பார்ப்பதாலும் சகோதரக்காரகன் செவ்வாய் உச்சமாய் குருவின் பார்வையில் இருப்பதாலும் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு குரு புத்தியில் ஒரு இளைய சகோதரன் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இளைய சகோதரன் சகோதரி பற்றி குழந்தையின் மூன்றாம் பாவகம், மூன்றாம் பாவகாதிபதி, மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் கிரகங்கள் இவற்றை வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும். குரு தன் வீட்டை தானே பார்ப்பதாலும் சகோதரக்காரர்கள் செவ்வாய் உச்சமாகி இருப்பதாலும் இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு இளைய தம்பி ஒன்று கண்டிப்பாக பிறக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரதசை முடிய வரை சந்திரதசை அந்த குரு புத்தி வர இந்த ராகு புத்தியில் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் ராகுடன் இணைந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். உங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஏன்னா சிம்மம் இருதயத்தை குறிக்கக்கூடிய பாவமாவதாலும் இந்த சிம்மத்தை சனி ராகு ஒட்டுமொத்தமாக சந்திரனோடு பாதிக்கப்படுவதாலும் தந்தையாருக்கும் பாதிப்பு, தாயாருக்கும் பாதிப்பு, குழந்தைக்கும் பாதிப்பு என்ற 3 வகையான பாதிப்புகளால் இந்த சந்திரதசை இந்த ஜாதகருக்கு சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் அவயவ கிரகமாக இருந்தாலும், அதாவது ஒரு கிரகம் குருவின் தொடர்பில் வரும்போது அந்த கிரகம் தன்னுடைய கெடுபல்களை தராது. மேலும் அவர் 11ஆம் வீட்டோடு பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். குருவின் பார்வை வாங்கி பரிவர்த்தனையான செவ்வாய் திசை இந்த குழந்தைக்கு நல்ல திசையாகவே இருக்கும். இந்த சந்திர திசை குரு புத்தி ஆரம்பிக்கும் போது நோயின் தாக்கம் படிப்படியாக கண்டிப்பாக குறையும். எனவே சந்திரன் எந்த நிலையிலும் ராகு சனி போன்ற பாபத்துடன் இணையும் போது கண்டிப்பாக அந்த பாபத்துவ சந்திர திசை நல்ல பலன்களை தராது. தாயாருக்கும் சரி குழந்தைக்கும் சரி நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு தராது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.